இப்போ ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நீங்கள் பெராமீட்டர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். இந்த பெராமீட்டர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெராமீட்டர்ஸ் ஆர் த வேரியபிள்ஸ். அதை என்னன்னு சொல்லுவோம்? வேரியபிள்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஆப்ஜெக்ட்ஸ் which will be used during the function definition. function define பண்றப்ப வேல்யூஸை வாங்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு உதாரணத்துக்கு டெஃப் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே நேம் கமா ஏஜ் கமா சிட்டி அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல வேர் இங்கே எழுதுறேன். வேர் நேம் கமா ஏஜ் கமா சிட்டி ஆர் கால்ட் ஆஸ் பெராமீட்டர்ஸ். இதை தான் என்னன்னு சொல்லுவோம்? பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் கொடுக்குறேன். நேம் equal to comma name. print age equivalent to unique கொடுக்கும். age equivalent to comma age. print city equivalent to comma city. இப்போ இதில் வந்து டெஃப்ன்றது கீவேர்டு ஏற்கனவே சொன்னது போல இது ஃபங்க்ஷன் நேமு. பெராமீட்டர் 1, பெராமீட்டர் 2, பெராமீட்டர் 3, 3 பெராமீட்டர். இப்போ நான் பாருங்க இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் கால் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஃபங்க்ஷன் கால். நேம் கொடுக்குறேன் சதீஷ் சிவம். ஏஜ் கொடுக்குறேன் 44. சிட்டி கொடுக்குறேன் சேலம் அப்படின்னு சிட்டி கொடுக்குறேன். இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த சதீஷ் சிவம் எங்கே போகும்னா இந்த நேம் அப்படின்ற பெராமீட்டர். இந்த 44 எங்கே போகுது? ஏஜ் அப்படின்ற பெராமீட்டர். சேலம் அப்படின்றது எங்கே போகுது? சிட்டிக்கு போகுது. இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெராமீட்டர்ஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? பெராமீட்டர்ஸ். இந்த இடத்துல வேல்யூ கொடுக்குறோம் பார்த்தீங்களா? இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல இருந்து நீட்டா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பெராமீட்டர்ஸ் இஸ் எ வேரியபிள் லிஸ்டட் inside the parenthesis. பாருங்க இந்த parenthesisக்குள்ள இருக்குல்ல, ஃபங்க்ஷனோட parenthesisக்குள்ள இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம்? பெராமீட்டர்ஸ். ஆர்குமெண்ட் அப்படின்றது என்ன? is the value that are sent to the function. இந்த ஃபங்க்ஷனுக்கு அனுப்புறோம் when it is called. எப்ப இத கால் பண்றப்ப அனுப்புறோம்ல, இதுதான் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெராமீட்டர்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, பிளேஸ் ஹோல்டர் for the actual value in the function. இதில் actual value என்ன? சதீஷ் சிவம் தான் actual value. இந்த இடத்துல நேம்ன்றது பிளேஸ் ஹோல்டரா ஆக்ட் பண்ணுது. when the function is called, இதுதான் function call. இதுதான் function call. these values are passed as argument to the parameter. இதை என்னன்னு சொல்லுவோம்? ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப the main difference between parameters and arguments are, parameters are the variables which is used within the parenthesis of the function definition, or parameters are the objects which will be defined during the function definition. இதுதான் function definition. Arguments are the real value which will be passed during the function call. ஃபங்க்ஷன் கால் அப்படின்றது இது கால் பண்றோம்ல, அதுதான் ஃபங்க்ஷன் கால்னு சொல்லுவோம். அதை ஃபங்க்ஷன் கால் பண்றப்ப நான் அனுப்பக்கூடிய வேல்யூஸ் தான் என்னன்னு சொல்லுவோம்? ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் என்னன்னு சொல்றோம்? ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லலாம், ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பெராமீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பெராமீட்டர்னு சொல்லுவாங்க, ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயத்தில் பெராமீட்டர்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம். என்ன ப்ரோக்ராமு? நம்ம செக் ஆட் ஈவன் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருந்தோம். இதில் எந்த பெராமீட்டரும் நான் அனுப்பலை. அதற்கு பதிலாக ஒரு இன்புட்டை உள்ளார வாங்கிட்டேன். இப்போ நான் ஒவ்வொரு முறையும் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறப்ப என்ன பண்ணோம்? இன்புட் கேட்குதா? இன்புட் கேட்டோன்னா அதுக்கு இம்ப்ளை ஆகுதா பாருங்கள். செக் ஆட் ஈவன் நான் கொடுத்த உடனே இன்புட் கேட்கும் பாருங்க. கேட்குதா? நான் இப்போ 112 அப்படின்னு கொடுக்குறேன். 112 இந்த 112 இங்கே சப்ஸ்டியூட் ஆகும். அது செக் பண்ணி ஈவன் நம்பர்னு வந்துடுது. இந்த இன்புட் வாங்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இங்கே பாருங்கள், அதே ஃபங்க்ஷன் தான் செக் ஈவன். இப்போ பெராமீட்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த இன்புட் இங்கே வாங்கலை, இந்த முறை இன்புட் வாங்கலை. இப்போ டைரெக்டாக எழுதுறேன் எக்ஸு mod 2 ஈக்குவல் டு 0 இருந்தால் நான் இங்கே என்ன பண்ணுறேன்? ஈவன் நம்பர் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்ஸ் print odd number அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷன் ரெண்டும் ஒரே வேலை தான் செய்ய போகுது. பட் இந்த ஃபங்க்ஷனில் இன்புட் இருக்குங்க, n அப்படின்னு இன்புட் வாங்கியிருக்கேன். இங்கே பெராமீட்டர் எதுவும் கொடுக்கல. இப்போ தான் நான் பெராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்னன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ பழைய ஃபங்க்ஷனில் ஒரு பெராமீட்டர் அனுப்புகிறேன். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளார் ஃபங்க்ஷன்ஸ். இங்கே எக்ஸ் அப்படின்றது என்ன? ஒரு பெராமீட்டர். அது என்ன பண்ணுது? ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. ஃபங்க்ஷன் கால் இப்போ தான் பண்ண போகிறேன். செக் ஈவன் அப்படின்னு நான் கால் பண்ணுறப்ப வேல்யூ கொடுக்கணும். 12 அனுப்புகிறேன் பாருங்கள். இன்புட் வாங்கலை பாருங்கள், அது ஈவன் நம்பர்னு சொல்லிடுச்சா. இப்போ நான் வந்து மாற்றுறேன், 17 அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அது என்னன்னு சொல்கிறான்? ஆட் நம்பர் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இங்கே ஒரு ஸ்டெப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன்? இந்த பெராமீட்டரோட யூசேஜ்னால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்? பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறப்ப மிக முக்கியமான நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டாக் ஸ்ட்ரிங் எழுதணும். அதாவது ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் ஒன்று எழுதுகிறேன். இப்போ டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். இங்கே நேமு, ஏஜ், சிட்டி அப்படின்னு வருது. இது ஒரு பிளாக் ஆஃப் கோடு. இப்போ நான் டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கப்ப இங்கே ட்ரிபிள் கோட்ஸில் திஸ் function is used to display the name, age, city of the student அப்படின்னு நான் எழுதுறேன். இதுதான் ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர், டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் பிரிண்ட் பண்ணுறேன் நேம் ஈக்குவல் டு கமா நேம், பிரிண்ட் ஏஜ் ஈக்குவல் டு கமா ஏஜ், print நல்லா கவனிங்க city equal to comma city. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். there is no error. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக டாக் ஸ்ட்ரிங் ஒன்று எழுதியிருக்கேன். ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்து எழுதணும் டாக் ஸ்ட்ரிங். இப்போ பாருங்கள், டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் அப்படின்னு கால் பண்ணுறேன். சதீஷ் சிவம், ஏஜ் 34, சேலம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ண உடனே இம்மீடியட்டாக என்ன ஆகுது? நேம் வந்துட்டு எனக்கு சதீஷ் சிவம், ஏஜ் 34, சேலம் வந்துருச்சு. பட் இங்கே ஒரு டாக் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன்ல, அதை பற்றி எனக்கு வேணும்ல, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்றதுனால நான் இங்கே கொடுக்குறேன் பாருங்கள். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னா இப்போ பாருங்கள், ஹெல்ப் ஆஃப் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் அப்படின்னு சென்ட் பண்ணிங்கன்னா, ஹெல்ப் ஆஃப் ஃபங்க்ஷனில் அனுப்புனீங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க ஃபங்க்ஷன் நேமு, அதோட பெராமீட்டர்ஸு, அங்கே இருக்கிற டாக் ஸ்ட்ரிங் சொல்லிடுறாங்களா. இது ஒரு முறை. இல்லைனா டிஐஆர் ஆஃப் டிஸ்பிளே ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே என்ன பண்ணுவாங்க, இங்கே எல்லா மெத்தட்ஸும் கொடுத்துருவாங்க, டைரக்டரிஸ் கொடுத்துருவாங்க. இதை பற்றி இன்னும் விரிவாக நம்ம பேசுவோம், ஊப்ஸில் பேச போகிறோம். டிஐஆர் அப்படின்னு சொல்கிறதோட நான் இந்த இடத்துல இன்னும் ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லி கொடுக்க போகிறேன். அது பேர் அண்டர்ஸ்கோர் DOC___ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷனோட டாக் ஸ்ட்ரிங் மட்டும் தெளிவாக எடுத்துகிட்டு வரும். இங்கே பாருங்கள், நான் அங்கே ஃபங்க்ஷன் எழுதுனா இல்லை, ஃபங்க்ஷனோட டாக் ஸ்ட்ரிங் மட்டும் எடுத்துகிட்டு வரும். இதே ஒரு கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் பார்க்குறப்ப இன்னும் நம்ம டெப்த்தாக பேச போகிறோம் இதெல்லாம். திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த நேம், ஏஜ், சிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட் தான் நான் இங்கே எழுதியிருந்தேன். இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? டாக் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸில் பெராமீட்டர்ஸ்னால் என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு தெளிவாக தெரியும்.
இன்னும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் பேராமீட்டர்னு ஆர்குமெண்ட் நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டெஃப் அரித்மெட்டிக் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். எக்ஸ் கமா ஒய் கமா ஜி அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இங்கே 3 பேராமீட்டர் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கேட்குறேன், டைப் ஆஃப் எக்ஸ் என்ன, டைப் ஆஃப் ஒய் என்ன, டைப் ஆஃப் ஜெட் என்ன அப்படின்னு நான் கேட்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் கேட்டேன்னா டைப் மட்டும்னா பிரிண்ட் பண்ணணும்ல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட்டோட நான் என்க்ளோஸ் பண்ணிடுறேன். எல்லாமே ஒரே ரிசல்ட் தான் வரும், இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மாற்றி இன்புட் ஆர்குமெண்ட்ஸை மாற்றி அனுப்புகிறப்ப நமக்கு மாற்றமாக அவுட்புட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ அரித்மெட்டிக் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்னன்னு சொல்கிறான், கிளாஸ் இன்டீஜர். இதோட டைப் என்னன்னு சொல்கிறான், இன்டீஜர். இதோட ஏன்னா நான் இங்கே அனுப்புனது எல்லாமே இன்டீஜர் வேல்யூ. சப்போஸ் நான் இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் அனுப்புகிறேன். இப்போ நான் வந்து என்னோடய சிட்டி நேம் அனுப்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ரிங்குன்னு மாறுது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் அனுப்புனது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம், ஆர்குமெண்ட்ஸ். இதுதான் என்னென்னு சொல்லுவோம், பெராமீட்டர்ஸ். நான் எனக்கு இந்த டைப்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் வந்து ரிசல்ட் மட்டும் வேணும் அப்படின்றப்ப சம் ஈக்குவலன் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சம் மட்டும் வச்சுருக்கோம். இங்கே வந்து ரிசல்ட் எதுவுமே வராது. இங்கே தப்பு ஒரு காரணம் என்ன, இங்கே ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கோம். 1 + 2 + 10 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ சம் ஆயிருக்கு, பட் இட் டஸ் நாட் பிரிண்ட் எனிதிங். ஏன் பிரிண்ட் ஆகலை அப்படின்னா இங்கே நான் பிரிண்ட் ஆப்ஷன் கொடுக்கவே இல்லை, அதனால் நான் பிரிண்ட் கொடுக்கல. இங்கே நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அடிஷன் ஈக்குவலன் டு அப்படின்னு கொடுத்து கமா சம் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் இருக்கப்போ அடிஷன் ஈக்குவலன் டு 13 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு பெராமீட்டர்ஸ்னா என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, பெராமீட்டர் வந்து என்ன, ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, பெராமீட்டர் எப்போ யூஸ் பண்ணுவோம், டெஃபினிஷனில் யூஸ் பண்ணுவோம், ஆர்குமெண்ட்ஸ் எப்போ யூஸ் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் காலில் யூஸ் பண்ணுவோம், டாக் ஸ்ட்ரிங்னா என்ன, அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்லியிருக்கோம். கீப் வாட்ச் மை ஃபங்க்ஷன் சீரிஸ். தேங்க்யூ.